பெற்றோர் சார்பிலே உரையாற்றிய மாணிக்கவாசகருக்கு நன்றியை கூறி அடுத்து இன்றைய விழாவின் முதன்மை விருந்தினராக கடமையாற்ற வந்திருக்கின்ற அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய திருதானா பெரும்பராயாசர் அவர்களை உரையாற்றுமாறு அன்பாக அழைக்கின்றேன். அதற்கு முன்னதாக என்னுடைய இந்த கணினி பயிற்சி நிலையை பொறுத்தவரையிலே நாங்கள் பயிற்சியை வழங்கியது மட்டுமல்ல, அந்த பயிற்சியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதை உறுதிப்படுத்துவது சான்றிதழ். அந்த சான்றிதழ்களை நாங்கள் வரையக்கல்வி விரைவிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சான்றிதழை பெற்றுத் தருவதற்கு எங்களுடைய முதன்மை விருந்தினர் தான் முக்கியமாக உதவி புரிய வேண்டும். அவர் அதனை செய்வார் என்று நாங்கள் நம்பிக்கை உண்டு. அவருடைய அந்த வழிகாட்டலின் பேரில் நாங்கள் இந்த கணினி பயிற்சி என்பது முறைசாரா கல்விக்கு வருகின்றது. அந்த வகையிலே அவர் நாங்கள் இந்த முதன்மை விருந்தினராக அழைத்திருக்கின்றோம். அவர் எங்களுக்கு அந்த உதவியை நிச்சயம் செய்வார் என்ற வகையிலே முதன்மை விருந்தினர் உதவியை ஆற்றுமாறு அன்பாக அழைக்கின்றேன். நிகழ்வின் தலைவர் அவர்கள் இன்றைய நிகழ்வுக்கு முக்கிய காரணகர்த்தாக்களாக அமைந்திருக்கும் அன்பேஸ்வம் அமைப்பினருக்கும் எமது வலயத்திலிருந்து வருகை தந்திருக்கும் ஆசிரிய ஆலோசகர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள், அயற்பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், இந்த நிகழ்வில் பலாபலனை பெற எதிர்பார்த்திருக்கும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். இவ்வாறான நிகழ்வு எனக்கு 3வது நிகழ்வு இந்த வருடம். பல்வேறு பாடசாலைகளுக்கு திணைக்களத்தால கணனிகள் வழங்கப்பட்டிருந்தும் அந்த கணனிக்கான செயற்பாடுகள் ஒரு சில பாடசாலைகளில் மட்டும்தான் இன்று வரை ஆரம்பிக்கப்பட்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்க விடயமாக இருக்கின்றது. காரணம், அந்த கணனியை இயக்கக்கூடிய மின்சார வசதி அல்லது மின்பிறப்பாக்கி வசதி முழுமையாக வழங்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இந்த அன்பேஸ்வம் போன்ற நிறுவனத்தினரால் பல்வேறு பாடசாலைகளுக்கு அன்பளிப்பாகவும் மிக விருப்போடும் பல கணனிகள், தையல் இயந்திரங்கள் போன்ற பயனுள்ள பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பது மட்டுமன்றி அவை உடனுக்குடன் ஆசிரியர்கள், மாணவர்கள் கல்வியை கற்று மேற்படிப்பை தொடர முடியாத மாணவர்கள் உடனுக்குடன் பயன்படுத்துவது மிகவும் மகிழ்வுக்குரிய விடயம். அண்மையில் பாரதி வித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வுக்கு சேர்ந்திருந்தேன். அங்கும் இவ்வாறான ஒரு அமைப்பு 20 கணனிகளை 10 கணனிகளை முதலில் அன்பளிப்பு செய்திருந்தது. அன்றைய நிகழ்வுக்கு பிற்பாடு 10 கணனிகளை மேலும் அன்பளிப்பு செய்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு முக்கிய புள்ளிகளாக காணப்படும் இந்த அன்பேஸ்வம் நிறுவனத்தினர் மேலும் மேலும் உங்களுக்கு பல வசதிகளை செய்யவிருப்பது இங்கு கண்கூடாக காண முடிகின்றது. ஏனென்றால் அவர்கள் பலர் பேசும்போது நான் பார்த்திருந்தேன், இவ்வாறான செயற்பாட்டை அல்லது இவ்வாறான ஒரு ஒழுங்கை தாங்கள் எதிர்பார்த்து வரவில்லையா. ஆனால் இன்று அவர்களுக்கு ஒரு மகிழ்வூட்டும் செயற்பாடாக இன்றைய விழா நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன்.